தூத்துக்குடியில் உள்ள தனியார் உர தொழிற்சாலையின் துணை நிறுவனத்தில் அம்மோனியா வாயு கசிந்து ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் விஜயகாந்த் இணைப்பில் இணைக்கிறார். விஜயகாந்த், இந்த அம்மோனியா வாயு கசிவு எப்படி ஏற்பட்டது? இதனால் வேறு யாருக்கேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறதா? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க விஜயகாந்த். நிச்சயமாக மேடம் சார், அதாவது தூத்துக்குடி அருகே உள்ள முத்தியாபுரம் பகுதியில் ஸ்டிக் உர தொழிற்சாலையானது இயங்கி வருகிறது. இதன் அருகேயே இதற்கு சொந்தமான துணை நிலையமான டாக் நிறுவனமானது செயல்பட்டு வருகிறது. இதில் மூலப்பொருள் தயாரிப்பான ஸ்டிக் தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருட்கள் தயாரிப்பான பணிகள் நடைபெறுகிறது. மேலும் இந்த டாக் தொழிற்சாலை, அதாவது ஸ்டிக் நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த டாக் தொழிற்சாலையில் அமோனியா பைப் லைனில் ஏற்பட்ட கசிவை சரி செய்யும் பணிகள் இன்று இந்த மஞ்சள் நீர்க்கால் பகுதிகளை சேர்ந்த ஹரிகரன், தன்ராஜ், மாரிமுத்து, விஷ்ணு, ஹரி, பாஸ்கர் ஆகிய ஊழியர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென அமோனியா வாயு அதிக அளவு கசிவு ஏற்பட்டது காரணமாக அந்த சரி செய்யும் பணிகளில் ஈடுபட்டவர்கள் ஒருவரான ஹரிகரன் என்பவர் சம்பவ இடத்துல மூச்சு திணறல் ஏற்பட்டது. அப்போது அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அந்த அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியில் அவர் உயிரிழந்துள்ளார். மேலும் அந்த இவருடன் பணியாற்றிய தன்ராஜ், மாரிமுத்து ஆகியோர் சிறிய அளவு, அதாவது ஒரு மூச்சு திணறல் அவர்களுக்கும் ஏற்பட்டு அவர்களும் தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் அந்த ஆலை முழுவதுமே தற்போது போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி விஜயகாந்த். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.